இப்போ நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட நம்ம பெசநகர் பீச் போகிறோம், அங்கே ஒரு 10 யங்ஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறீங்க இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு பிரச்சனை என்ன, லேக் ஆஃப் ஸ்கில்ஸா லேக் ஆஃப் ஜாப்ஸா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நான் பேசின வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது வந்து, சார் எனக்கு இல்லாத திறமையா, எனக்கு ஜாப்ஸ் தான் வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது. பட் ஆக்சுவல் பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ இந்த லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நீங்கள் எங்கே டெவலப் பண்ணிக்க முடியும்? ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லேயோ இல்லை ஒரு XYZ இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்தோ எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஒரு டாப் நான் கமர்ஷியல் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது, நான் கமர்ஷியல்னால் நம்ம நாட்டில் என்னதுங்க, IITs NITs இந்த மாதிரியான கல்லூரிகளில் படிக்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும். பட் இங்கே NIT IITயில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் படித்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்கன்றது தான் சொல்கிறோம். அப்ராடில் போயிடுங்க, கீழே ஃபுல்லாக வைடூரியம் இருக்குது, நீங்கள் அங்கே போனவுடனே செட்டில் ஆகிடுவீங்க, கை நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, இதெல்லாம் இல்லை. பட் இப்போ அப்ராட் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க பிரதர், லட்சமாக எஜுகேஷன் லோன், 70 லட்சம் 80 லட்சம், அதுக்கு வட்டியே 1 லட்சம், ப்ளஸ் தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் விற்று போகிறாங்க. இதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. நம்ம ஐடியாலஜி 2 ஐடியாலஜி. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். கம்மியாக செலவு பண்ணுங்கள், அதிகமாக படிங்க. ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸில் டாப் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கலாம். பட் இது நிறைய பேருக்கு தெரியாது.